நான் தான் ஹீரோ அம்மா. அப்படியே படிக்கிறேன் நான். ஏய் ஏம்மா ஏய் ஓய் ஏய் ஏய் அப்படிதான் பண்ணுறீங்க. நீங்கள் நடிங்க, நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன். இந்த கோட் ஷூட் என்னது தான், அவர் நிற்கிறவரு என்னோட, நான் நிற்கிற இடம் கைது. அது வாழ்க்கையிலே இவ்வளோ கஷ்டமான ப்ரொமோஷன் இருந்ததே இல்லை. ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு, எனக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. அந்த குக்கு டிவி இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. நடிக்கவே தெரியாது, ஆனால் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு இன்றைக்கி பார்ப்பீங்க. நான் நடிக்கிறேன்னா இல்லையான்னு. கஷ்டமாக இருக்குது, ஆக்சுவலாக கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என் கூட காயத்ரி வராங்க, அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் தான் ஹீரோ அம்மா. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாக. ஸோ ஈசிஆரில் ஷூட்டு, என்னை வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் நடிச்சிருவேண்ணா. கலக்கிடுவீங்க. நான் நேற்று வந்துட்டு அது கண்ணாடி விட நடிச்சு பார்த்தேன், சும்மா எனக்கு நடிக்க தெரியுதா என்னன்ட்டு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் போடுறேன். ஐயோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. லைக் எப்படி சொல்றதுன்னா, நீங்க பார்க்க வேண்டியது. அப்படியே படிக்கிறேன் நான். ஏய் ஏம்மா ஏய் ஓ ஏய் ஏய் அப்படிதான் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன வளர்றேன் பாரு, இப்போ கூட வளர்றேன், எக்ஸ்பிரஷன் வரல. ஸோ நம்ம எல்லாம் நடிக்கிறவங்கள வந்து இது என்ன ஈஸியான வேலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம போயிட்டு அந்த கேமரா முன்னாடி நிற்கும் போது ஒரு மாதிரி நர்வஸாக நடிக்க தெரியல, அதான் உண்மை. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நடிக்க தான் தெரியும், நர்வஸ் ஆகும். அது ஒன்றும் இல்லை, சப்பமாட்ட சால்ட் வாட்டர் தான். ஸோ திஸ் இஸ் மீ அகைன் ஸ்ரீவர்ஷன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கான கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான டிங்குன்னு அழுத்திக்கோங்க. அதோ இங்கே எங்கேயாவது வரும், என் எடிட்டர் வைக்க சொல்கிறேன். அதை டிங்குன்னு அமுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த ஏதோ ஹைப் பட்டன் ஒன்று இருக்காமே, அதையும் அமுக்கி விடுங்க. டிங்குன்னு ஒரு அமுக்கி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு புஷ் ஆகுமா. என் மேலே பாசம் உள்ளவங்க எல்லாம் அதையும் அமுக்குங்க. சொல்லுங்க, ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? பயமாக இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும். விடுங்க, எல்லாம் சப்பமாட்ட சால்ட் வாட்டர். கிடைச்சிருச்சு, பறக்க தெரியல. பறக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் ஒருத்தன் ட்ரை பண்றானோ அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். ட்ரை பண்றதுக்கான இடம் இது இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல நேரங்கள் கழித்து ஷட்டப் விவேக், பெருசா என்ன பையன் நீ கிழிச்ச நீ 5க்கும் 10க்கும் ரோட் சைடில் வைக்கிற கிஃப்ட்ஸை வாங்கிட்டு வந்து தருவேன். நானும் ஸ்டேட்டஸ் வைக்காம போனா போகுதுன்னு அதை வாங்கிக்குவேன். உடனே நீ அதை குடிச்சிட்டு காலேஜ் பியூட்டினா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன்னு கற்பனை பண்ணி பாக்குறியா? ஃபர்ஸ்ட் சீரே போறாங்க. எனக்கே வந்து ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அவர் எங்க பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, ஐயோ தெரியல, ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம். நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, கேட்போமா? வாங்க சேமுக்குள்ள வாங்க, சொல்லுங்க. என்ன சொல்கிறது கைஸ், என்னை வந்து நடிக்க கூப்பிட்டு போனாங்க. நடிக்க தெரியல, எனக்கு தெரியல. சீரியஸாக ஓப்பனாக ஒத்துக்கணுன்னா எனக்கு தெரியல. எப்படின்னா ஆக்ட் பண்ண தெரியல. ஸோ ட்ரை பண்ணுறேன், எனக்கு வரல. இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னா, என்னை சுற்றி மட்டும்தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எப்படின்னா, இப்போ 3 ஹீரோயின்ஸா, அட்ராக்ஷன். நாங்க 3 ஹீரோயின், ஒரு ஹீரோ. இவரை சுத்தி பெண்கள் எல்லாம் அப்படியே ஈ வைக்கிற மாதிரி மெச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவருக்கு. இவர் பாசிட்டிவ் ஹீரோ, அதான் பாசிட்டிவ். லைக் இப்போ எனக்கு லைக் ஃபுல்லாகவே இப்போ 1.5 மணி நேரம் படம் ஓடுதுன்னா, நான் அதில் 1.20 நிமிஷம் நான் இருக்கேன். ஸோ 1.20 நிமிஷம் நான் நடிக்கணும். இது வந்து ஜீரோல இருந்து த்ரூ அவுட் என்டையர் த டே ஃபுல்லா வந்து இவருக்கு தான் சீனு, இவருக்கு மட்டும்தான் டயலாக். பாவம் குழந்தை வந்து ரொம்ப 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 ஆன்சைட் ஆகிட்டு
பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. ஆன்சைட்டியில் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாரு. எனக்கு என்ன பேசி அவரை சமாதானப்படுத்தி போங்க உங்களால் முடியும், என்ன உங்களை வெளில யாரும் இல்லைன்னு நானும் என்னென்ன டைலாக்ஸ் போட்டாலும் ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது. எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் மட்டும்தான் ஆகுது. பிளான்ஸ் என்ன போட்டாலும் பார்ப்போம். அவருக்கு அந்த ஐஸை மட்டும் கொஞ்சம் பிரேக் பண்ணனா வந்துட்டு ஹீல் பி ஓகே. பட் ஆனால் அந்த ஐஸை அவர் பிரேக் பண்ண மாட்டேங்கிறார். பிகாஸ் ஹீ இஸ் வெரி 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 நியூ டு திஸ் ஃபீல்ட் அப்படின்றதுனால மூஞ்ச பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க இந்த மூஞ்ச. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எனக்கு கஷ்டம்லாம் இல்லை. என்ன வச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த அக்கா? வரணும்னாங்க. என்ன வச்சு என்ன செத்துருவாங்க 2 நாள். என்னால் லைக் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறேன். கற்றுட்டு மேபி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். லைக் எடுத்தோன்னா போயிட்டு நீ விஜய் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை நீ சிஎம் சீட்ல உட்காரு அப்படின்னா நான் நேற்று தாண்ட ஓட்டு போட்டு வந்தேன், என்னை கொண்டு போய் லைக் 0லேருந்து நான் 1 2 3 கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். லைக் போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ நான் ஏதாச்சும் கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ டேரெக்டாக எடுத்தோன்னே சரி ஓகே பார்ப்போம் விடுங்க. என்னால் 60 பேர் சஃபர் ஆகணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. 4-5 பேர் இருக்காங்க. சுற்றி ஒரு கேமராமேனு, ப்ரொடியூசரு, ஸோ டேரக்டரு, ஸோ ப்ராம்ப்ட் மேன். ஸோ இப்போ நான் மட்டும் அங்கே இருக்கேன். வேறு யாருமே இல்லை. எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பீச். ஸோ அங்கே என்னை நடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன் கூட அடிக்கிறாங்க. சிரிக்க சொல்கிறா சிரிக்கலாம், நடக்கிறேன் போகிறேன் வரேன். லைக் பேசவே இல்லை, டைலாங்கே பேசல. வேகமாக ஃபீல் பண்ணிட்டு ஓடி வந்தான். பண்ணீங்களா? பண்ணேன். நல்லா பண்ணனால எனக்கு தெரியாது. 3 விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? பண்ணேன். லைக் அதுவே 2 டேக் போச்சு. ஓடி வந்ததே 2 டேக் போச்சு. இன்னொரு டேக் வேணும் அப்படின்னாங்க. நில்லு இங்கே நில்லுன்னாங்க. நின்று மேலே மட்டும் பார்த்துட்டாங்க. மேலே பார்த்து அவங்க ப்ராம் கொடுத்து கையை அசன்னாங்க. ஸோ அது கூட பண்ணிட்டேன். அப்படியே கேமரா எனக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே நிப்பாட்டினாங்க. இப்போ நீ பேசணும், அவங்க ப்ராம் கொடுத்தோம் உனக்கு ஃப்ரெண்ட்லேருந்து எடுக்க போகிற நீ பேசுனாங்க. அது கூட லிசன் வச்சாங்க. கல்லுன்னு தண்ணி மட்டும் வருது. எதுவும் தெரியல. பேசுனேன். வேணா கிளிக் வேணா கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்களா? அப்பா நல்லா தான் நடிச்சிருக்கேன். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. இந்த டைம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கு லீடுக்கு கூட இருக்க ஃப்ரெண்டு. ஸோ 2 நாள் நீங்கள் கண்டினியூவாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டைலாக்ஸ் இருக்காது, உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் இருக்கும். மேக்ஸிமம் சின்ன சின்ன டைலாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும். ஸோ அவங்க நினச்சிருந்தா வேணாம் நீ கிளம்புன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு குட்டி ரோல் நான் வந்து கேட்டேன். லைக் இந்த ரோல் என்னால் பண்ண முடியாது, மேபி ஏதாவது குட்டி ரோல் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன், லைக் இதான் கற்றுக்க ஸ்டேஜில் தான் இருக்கேன், எனக்கு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ ஓகேன்ற மாதிரி சொல்லி எனக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ரோல் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட் ரோலாக நடிக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஏன்னா மேபி அதை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ பீப்புள் வந்து பார்க்குறவங்க வந்து ஃபுல் அட்டென்ஷன் வந்து ஹீரோ மேலே தான் இருக்கும். ஸோ சைட் ரோல் வந்து அவ்வளோக்கு இம்பேக்ட் ரியாக்ட் பண்ணாது. அதனால் நான் இதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். ஹாய், நான் வந்து ஃபௌசி. நான் வந்து நான் டாடாவில் வந்திருக்கேன். பட் உங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்படிதான் நான் உள்ளே வந்தோடனே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னேன். அப்புறம் அவர் நீங்கள் என்ன பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்த்துட்டு என்ன திடீர்னு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஹாய் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. பட் ஆல்ரெடி உங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். வந்து நடிச்சதை போய் பார்த்தேன். சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன்.
ஒரு 6 கேமரா வரிசையாக வச்சுருக்காங்க. 6 பேர் உள்ளே நிற்கிறாங்க. 6 பேர்த்துக்கு டைலாகு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ நல்லா நடிக்க தெரிஞ்சவங்களே ஒரு 3-4 டேக் போகுது. செத்துருப்பாங்க, உண்மையாலுமே செத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து சட்ட சிரிப்பாக இருந்துச்சு. ஐயோ நல்ல வேலை, நான் போய் உட்காந்து பார்க்குறேன். ஆஹா சூப்பர் டெசிஷன் ஸ்ரீ, நீ சூப்பராக எடுத்துட்டு அப்படி இப்படின்னு இருக்கு. எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியாடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. இப்போ இல்லை இன்னொரு ட்விஸ்ட்டு கேளுங்களேன். இப்போ வந்து நான் ஹீரோ பண்ண வேண்டியவேனா, மெயின் லீடு நான், ஐ மீன் நான் தான் ஹீரோ. ஸோ இப்போ வந்து நீ சொல்றியா? ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ, வில்லன், ஹீரோவோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து ஸ்ரீ, வில்லன் வந்து இன்னொருத்தர், ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொருத்தர். சரியா? இது இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, வில்லன் வந்து ஹீரோ ஆயிட்டான், ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வில்லன் ஆயிட்டான். இப்போ ஹீரோ வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்படி இருக்கு. அதான் இந்த பக்கி என்ன பெருமையா சொல்றது பத்தியா நானுன்னு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. கைஸ் அந்த கோட் ஷூட் என்னதுதான், அவர் நிற்கிறவரு என்னோட, நான் நிற்கிற இடம் கைஸ் அது. அண்ணே மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல. அவன் கேட்டானா? இந்த ட்ரெஸ் பத்தி அவன் கேட்டானா? இனிமே ட்ரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது. வா. அதனால் நான் நிற்கலை, ஏன்னா எனக்கு நடிக்க தெரியல. நான் நிற்க வேண்டிய இடம்டாதுன்ற மாதிரி ஒரு படத்தை வரும்ல. என் மேலே தான் தப்பு, எனக்கு நடிக்க தெரில, அதனால் நானே வெளில வந்துட்டேன். ஸோ அதை நடிக்க கற்றுக்கிட்டு நடிக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போது ஒரு கெஃபேக்கு வந்திருக்கோம் ஈசிஆரில். ஸோ தூங்கி ஏஞ்சி வந்திருக்கேன். நாங்கள் ப்ரொடியூசர் கூட தான் வந்திருக்கோம். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். என்னை கன்சோல் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் அவரோட வேலையே. Focus on career, not girls, because GM is temporary, success is permanent. இல்ல நேரங்கள் கழித்து. கைஸ் ஆக்சுவலாக மணி 1:41. ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஷூட்டிங் முடியல. ஆக்சுவலாக நான் காலையில் 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ மணி வந்து 2 ஆகுது. பெருசால எதுவும் நான் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பாவம் எல்லாம் செத்துட்ருக்காங்க. அது வளர தூக்கம் லைக் எல்லாம் செத்துட்ருக்காங்களா. ஸோ இப்போ இன்னும் இந்த ஷூட் எப்போ வரைக்கும் போகணுன்னு கேட்டால் 6 மணி வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ வந்து முட்டுக்காடில் இருக்கேன், ஈசிஆரில் முட்டுக்காடில் இருக்கேன். எனக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எனக்கு வந்து டிவிஎஸ்ஸு ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும். ஆக்சுவலாக அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா முட்டுக்காடு. இப்போ என் பைக் எங்கே இருக்குன்னா போரூரில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பெர்மிஷன் கேட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். போயிட்டு இங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி போயிட்டு அந்த பைக்கை எடுத்துகிட்டு திரும்பி இங்கே காலையில் வரணும். ஸோ இங்கே 6 மணிக்கு ஷூட்டிங் முடியும். நான் 6 மணிக்கு திரும்பி இங்கேருந்து அதை எடுக்க போகணும். அது ஒரு 3 to 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு திரும்பி அங்கேருந்து வண்டி எடுத்து போய் போரூரில் லைக் டிவிஎஸ் ஷோரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். செத்துட்டேன், லிட்ரலாக சாகிறேன். லைக் கண்ணெலாம் எரியுது. லைக் நேற்றுமே ரொம்ப நர்வஸாக இருந்தேன், அது நடிக்க போகிறேன் அப்படின்றதுக்காக. நேற்று நைட்டுமே தூங்குது வந்து 4 மணிக்கு தூங்கினேன். 6:30 மணிக்கு கரெக்டாக கால் பண்ணிட்டாங்க. நான் 6:40க்கு கரெக்டாக கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்தே. குளிக்கலாம் இல்லை, டக்குன்னு கிளம்பி சரி இங்கே வந்து போய் குளிச்சிக்கலான்ட்டு வந்தோன்னே ஃபஸ்ட் ஷாட்டுனாங்க. அப்போயே மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக காலி நான் நேற்று. கரெக்டு தான், நேற்று தான் காலி. திரும்பி வந்துட்டு இங்கேருந்து ஷூட் பண்ண போகணும். பை நான் வந்து ரேப்பிடோவில் போகும்போது காட்டுறேன். மேபி இல்லைனா யாராச்சும் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ட்ராப் பண்ணான்னு சொல்கிறேன். திரும்பி நான் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது காட்டுறேன். நாளைக்கு காலையில் ஷூட் பண்ணுறது காட்டுறேன். இது எல்லாமே ஒரே விலாகாக வருமா இல்லை 2 விலாகாக வருமானு எனக்கு சத்தியமே தெரில. ஸோ கீப் வாட்சிங். இல்ல நேரங்கள் கழித்து. நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன். இது முடிகிற மாதிரி தெரியல. நான் போயிட்டு திரும்பி இங்கே தான் ஷூட்டிங் எப்படியா தான் வந்தாலும் நான் கார்லேயே போயிட்டு காரை வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் ஏதாவது பண்ணி போய்க்கலான்ற ஒரு ஐடியா. ஏன்னா வண்டியிலே இங்கேருந்து போனால் 700 ரூபா கட்டுது ராபிடோ. 700 ரூபா கொடுத்து போகிறதுக்கு நான் கார்லேயே போயிடுவேன். 35 கிலோமீட்டர். ஸோ ஓட்டிகிட்டு போனால் நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை. இல்ல நேரங்கள் கழித்து. ஆக்சுவலாக லிட்ரலாக இவன் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன். ஸோ அவ்வளோ லவ் தரான். லைக் இந்த வர லவ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் என்னை தேடி வந்து லைக் அது ஒரு வைப்ரேட் ஆகும் ட்ருன்ட்டு. ஸோ அது எனக்காக ஒரு 10 நிமிஷமாக மேலே வச்சுருக்கேன். நான் வந்தோடனே கிளம்புற பிளான் தான். ஸோ நான் காலையில் விட்டு போயிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் பார்த்தோன்னா ஜம்னு வந்துட்டு இருந்தான்.
ஸோ இப்படி தடவி கொடுத்தா அழகாக பையன் சொகுசாக உட்காந்துருக்கான். இவன் பை த வே நான் இன்னும் இதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேர் வந்து ஸ்னோ. இவன் வந்து ரெஸ்கியூ பண்ண ஒரு பூனை ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருந்தான். ஸோ அந்த தென் ஸ்னோ இங்கே வா, இங்கே பார். இவன் கண் வந்து ஒன்று க்ரீன் ஒன்று ப்ளூ, ஐயோ தெரியல. இங்கே வாடா டேய், மேலே வாடா, இங்கே உட்கார். அழகாக இப்படி வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துட்ருப்பான். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஜாலியாக உட்காந்துருப்பான் தலைவன் பாட்டுக்கு. லைக் அன்றைக்கெலாம் தலை மேலே விட்டேன், தலை மேலே உட்காந்துன்னா தூங்கிட்டான் ஜம்முன்னு. நான் அப்படியே இப்படியே உட்காந்துருக்கேன் டிவி பார்த்துட்டு, இப்படியே ஜம்முன்னு அழகாக தூங்கிட்டு. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறேன். இது ஒன்று லடாக் போகிற மாதிரி இருக்குண்ணா. ஸோ ஷூட்டுக்கு போகிறோம். ஸோ ஹாய், இதுதான் என்னோடய இப்போதைக்கு இருக்க அவுட்ஃபிட். ஸோ நம்ம ஷூட்டுக்கு போகிறோம். காலையில் மணி 5 ஆகுது. ஸோ இன்னும் தூங்கலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தூங்கவே இல்லை. ஸோ முடிச்சுட்டு தான் தூங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கிளம்பிட்டேன், வீட்டிலேருந்து கிளம்புறேன். இல்லையா நேரங்கள் கழித்து இன்னைக்கு கேமராமேன், ஆக்சுவலாக டிஓபினா கேமராமேன்னு எனக்கு நேற்று தெரியும். தேங்க்ஸ். சரி விடுங்க, நான் இப்போ தான் நியூ. ஸோ அங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வி ஆர் இன் ஃபுல் எக்யூப். இப்படி இருக்கேன் மாசா டிங். வாழ்க்கையிலே இவ்வளோ கஷ்டமான ப்ரொமோஷன் எடுத்ததே இல்லை. 3.5 மணி நேரம் எடுத்துட்டோம். நான் வந்து காலையில் 6:30 கிளம்புறேன்னு சொன்னால் மணி இப்போ வந்து கரெக்டாக 11 ஆகுது. மணி கரெக்டாக 11 ஆகுது. ஸோ வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும். இந்த வண்டிக்கு இருக்குடா இவ்வளோ ஷார்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. இவங்க தான் எனக்கு ப்ரமோஷன். மக்களுக்காகவே நான்